சரி, இப்ப இருக்கிற நிலைமையில புது ஏஜென்சி திறந்தா சோனியாவால சமாளிக்க முடியுமா? அவளுக்கு சப்போர்ட்டுக்கு மாணிக்கம் இருக்காரு. இப்ப மட்டும் என்ன, இங்க அவ டாப் பெர்ஃபார்மரா? எவ்ரி குவார்டர்ல எனக்கு அப்புறம் தான் அவளோட சேல்ஸ் நம்பரே. என்ன பெர்ஃபார்ம் பண்ணி என்ன இருக்கு? கடைசியில நீயும் நானும் இந்த சின்ன கமிஷனுக்கு இங்கதான் வேலை பார்க்க போறோம். சொந்த ஏஜென்சியா இருந்தா சின்ன லாபமா இருந்தாலும் அதெல்லாம் நம்மளுக்கு தானே. முதல்ல லாபம் வரணும். அது அவ்வளவு ஈஸி இல்ல பிரித்தி. லாபம் வந்துட்டுனா அவ ஜெயிச்சுட்டானா அப்ப அவன் முகத்தை எங்க போய் வைப்ப? சரி, ஏஜென்சில பார்ட்னர் ஆகணும்னு என்கிட்ட கேட்கல, உன்கிட்ட கேட்டா? இல்லையே, அவ ஏஜென்சி திறக்க போறான்னு என்று சொல்லணும்னு சொல்லல. பேச்சு வாக்குல வார்த்தை விட்டுட்டா. நான் விடுவேனா? திருவி திருவி கேட்டுட்டேன்ல. ஐயோ பாரேன், நல்ல வேலை உனக்கு மட்டும் தெரியாம இருந்திருந்தா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. எப்படி காய நகர்த்துறா பாரு. என்ன, இந்த விஷயம் பாஸ்க்கு தெரிஞ்சுச்சுன்னா கதை கந்தலாயிரும். பாஸ் அப்பவே சொல்லியிருக்காரு, சொந்தமா ஏஜென்சி திறக்க போறீங்கன்னா முன்கூட்டியே சொல்லிடணும். அப்பதான் சேல்ஸ் நம்பரை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாரு. அப்பனா பாஸ்ட சொல்லிடுவோம். எதுக்கு நம்ம சொல்லி கெட்ட பேரை வாங்கிக்கணும்? சோனியா என்னையும் ஒன்னையும் அவ ஏஜென்சிக்கு இன்னும் கூப்பிடல, கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப என்னதான் செய்யணும்னு சொல்ற? ஏய், இருக்கவே இருக்காரு டென்ஷன் தீனப்பன். இவர்கிட்ட சொல்லிட்டா ஆபீஸ் பூரா பரப்பிடுவாரு. மிஸ்டர் தேனப்பன், இங்க வாங்கல. வாங்க வாங்க வாங்க. என்ன அதிசயமா இந்த தேனப்பன் பேரு உங்க வாயில இருந்து வருது? இல்ல, ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னா அதான். ஆமா ஆமா, இத்தனை வருஷமா ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறது தெரியல, பேசணும்னு தோணல. இப்ப என்ன திடீர்னு? நீங்க டென்ஷன் ஆகலனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். நம்ம ஆபீஸ்ல யாரும் சொந்தமா ப்ராப்பர்ட்டி ஏஜென்சி திறக்க போறாங்க கேள்விப்பட்டேன். வாய்ப்பே இல்ல. நம்ம எவ்வளவு ஒரு குரூஷலான குவார்டர்ல இருக்கோண்டு உங்களுக்கே தெரியும். சரி, டென்ஷன் ஆகாம யாருன்னு சொல்லுங்க. யாரு யாரு? எங்களுக்கே தெரியல, காதோரமா செய்தி வந்துச்சு. ஆமா, பாஸ்க்கு தெரிஞ்சா முதல்ல உங்களை தான் கேள்வி கேட்பாரு. எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நடந்துச்சுன்னா? அவ்வளவு தூரத்துக்குலாம் நான் வளர விட்டுருவேனா? யாரா இருக்கும்? வேற யாரா இருக்கும்? இந்த வேலையோட சம்பாத்தியத்தை எதிர்பார்க்காம வாழ்ற ஆளா இருக்கணும். நல்ல வசதியான பைனான்ஸ்ல கையில வச்சிருக்கிற ஆளா இருக்கணும். இங்க பேரு வாங்க முடியாம தனியா போய் பேர் எடுக்கலான்னு யோசிக்கிற ஆளா இருக்கணும். ஒரே டென்ஷனா இருக்கே. சரி, நான் இத பத்தி போய் கொஞ்ச நேரம் யோசிக்கிறேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இத பத்தி வேற யாருக்கிட்டையும் பேச வேணாம். ஆபீஸ் டென்ஷன் ஆரம்பிச்சுடுத்து. நம்ம எதுக்கு போய் எல்லாத்தையும் போய் சொல்லணும்? இவரு ஒரு ஆளே போதும். பத்த வச்சாச்சு. சரி வா, வேலைய பாப்போம். சார், ஐம் so sorry. I'm மாணிக்கம். அது ஏன் பையன்தான். ஐம் சேவியர். என்ன மிஸ்டர் மாணிக்கம், 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வந்திருக்கீங்க? ஏன் லேட்டு? மறுபடியும் மறந்துட்டீங்களா? ஸ்கூலுக்கு வரதை மறக்கவே இல்லை, ஆனா எந்த ஸ்கூலுக்கு போறதுன்னு தான் மறந்துட்டேன்டா. தெரியாம ஸ்ருதி ஸ்கூலுக்கு போயிட்டேன்டா. சாரி வருண், சாரி சார். பையனோட டிசிப்ளினை பத்தி பேசலான்னு உங்களை கூப்பிட்டா உங்களுக்கே பெரிய டிசிப்ளின் இஷ்யூஸ்லாம் இருக்கும் போல இருக்கு. என்னமோ வீட்டு பாடம் செய்ய மறந்த மாணவன் மாதிரி என்னென்னமோ காரணம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. சார், அவரோட இஷ்யூ டிசிப்ளின் இல்லை, ஞாபகம் மாறுது. அதான் அவனை ஒழுங்கா அறிவுரை சொல்லி வளர்க்கறதுக்கு மறந்துட்டாரோ? சார், நான் பிள்ளை வளர்க்குற என்ன சார் குறை கண்டுபிடிச்சிங்க? அவன் இந்த ஸ்கூல்ல உள்ள பசங்க கூட சண்டை போட்டிருக்கான். அவங்க சட்டையை கிழிச்சிருக்கான். இதுக்கெல்லாம் ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸா? என்ன சார், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஐ விட்னஸ் அதுன்னு என்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. என்ன ஏன் கேட்குறீங்க? உங்க பையன்கிட்ட கேளுங்க. வருண், இந்த மாதிரி தப்பால நீ செய்ய மாட்டியப்பா, என்ன ஆச்சு? பா, நாங்க சும்மா தான் இருந்தோம். அவனுங்க தான் வேணும்னே வம்பு கிழித்தானுங்க. நான் சும்மா தான் சட்டையை பிடிச்சேன், கிழிஞ்சிருச்சு. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா சார், என் பிள்ளை சும்மா தான் சட்டையை பிடிச்சா, அதுவா தானா கிழிஞ்சு போச்சு. பாவம் சரி பிள்ளை, அவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை பழைய சட்டையா இருக்குமோ? என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிருக்கும் தெரியுமா?
வேணும்னா இந்த பையனை கூப்பிட்டு வந்து புது சட்டை வாங்கி கொடுத்துறேன் சார். பாவம் அவனு எவ்வளவு நாள் தான் கிழிஞ்ச சட்டையிலே சுத்திட்டு இருப்பான். பி சீரியஸ் மிஸ்டர் மாணிக்கம். எனக்கு வருண நல்லா தெரியும். இட்ஸ் a brilliant boy, well behaved boy. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னால வில்லங்கத்துல போய் முடியும். சார் நான் தான் சொல்றேன்ல, ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா வருண், அதான் பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல. பசங்க தப்பு பண்ணா அவங்கள திருத்த பார்க்கணும், ஒதுக்கி வைக்க கூடாது. சார் 1000 தான் இருந்தாலும் ஐ லைக் யுவர் பாலிசி சார். இது என்னாச்சு? முகம் இவ்வளவு நீளமா இருக்கு. பின்ன என்னப்பா, அவர் தான் என்னை பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காருன்னா நீங்களும் அவர் சொல்றது எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கீங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் தான் வேணும்னே போய் சண்டை போட்ட மாதிரி இருக்கு. நீ எவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டேங்க. என்னாச்சு? அவன் என்னை பத்தி தப்பா பேசினான். vlog இனிமே நடக்காதுன்னு மட்டமா பேசினான். ஓ, vlog-க்கு வந்த பிரச்சனை தானே இது? என்ன வம்பு கிடைச்சது மட்டும் இல்லாம மிங்களைய பத்தியும் ஸ்ருதியை பத்தியும் எதுக்காக பேசணும்? எனக்கு கோவம் வராதா? டேய், உன்னையும் ஃபாலோ பண்ணி உன் குடும்பத்தையும் ஃபாலோ பண்ணி உன்னுடைய vlog-ஐயும் ஒருத்தன் ஃபாலோ பண்றானா? டேய், அவன் உன் எதிரி இல்லடா, அவன் தான்டா உன் விசிறி. விசிறியா? யூ மீன் ஃபேன்? ஆமா, இல்லைன்னா உன்னை ஏன் ஃபாலோ பண்ணும் சொல்லு. அட போங்கப்பா, நேரம் கெட்ட நேரத்துல ஜோக் பண்ணிக்கிட்டேன். நான் ஜோக் எல்லாம் பண்ணல. ஏதோ என் மகன் வீடியோ கேமரா அப்படின்னு இருக்கான்னு பார்த்தோம். I didn't know you're an online celebrity. அப்பா, சேவியர் சார் உங்களை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதை நினைச்சு உங்களுக்கு வருத்தமோ கோவமோ இல்லையா? அட போடா, கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு அந்த ஆள் என்னையே ஏசிட்டாரு, நீ ஏன் மாத்திரம். ஆக்சுவலி அவர் என்ன ஏசினதே இல்லப்பா. அப்ப ஆடு சிக்கிருச்சுன்னு என்னதான் ஏசினாரோ? என்னவா இருந்தாலும் அவங்க 2 பேர் பேசினதுக்கு நான் இவ்வளோ ஈஸியாக ட்ரிகராக இருக்கக்கூடாது. சாரிப்பா. இங்க பாரு, இன்னொரு தடவை யாராவது அப்படி பேசினாங்கன்னா திரும்பி பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு போயிட்டே இரு. பா, லூசுன்னு நினைப்பாங்கப்பா. டேய், நீ லூஸ் ஆகக்கூடாதான்டா இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, சில பேர் மற்றவங்களை மட்டத்தட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி அதில் வரக்கூடிய சந்தோஷத்தை பெரிய சாதனை நினச்சிட்டு இருக்கோம். பட் நீ அப்படி கிடையாது. யூ கிரேட் பொட்டென்ஷியல். இந்த மாதிரி ஆள் கூடலாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, சரியா? நீங்க சொல்ற மாதிரி நான் செய்றேன்ப்பா. தட்ஸ் மை பாய். சாப்பிட போலாமா? பரமுட்டி புரியலா? தெரியல, போய் பார்ப்போம். என்ன ஸ்ருதி, நீங்க 2 பேரும் இன்னும் எலியும் புனியாம தான் இருக்கீங்களா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அதான் பார்த்தாலே தேவை. நீ முன்னாடி இருந்து நடந்து வரதும் அவன் பின்னாடி வரதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஃபாஸ்டா நடக்கிறேன், ஆனா அவன் ஸ்லோவா வரான். பாரு, சட்டையெல்லாம் டக்கின் பண்ணாம இவ்வளோ அந்த ஐடியா இருக்கே. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? என் வேலையே செய்ய எனக்கு நேரம் இல்லை, மிங்லிக்கு அது பிடிக்கும் போல. புடி. So, how's my favorite student doing? Me? Well, I should say the both of you. Okay, come. Let me help you tuck in your shirt, okay? For what? School's already over. Yes, but you still need to maintain a good and neat conduct, right? Okay, come. Let me help you. நான் உங்கள்கிட்ட திருப்பி பேசுகிறேன். இங்கே ஒருத்தவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. மிஸ் நந்தினி, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா? Okay, sir. கொஞ்சம் இருங்க. இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன். நாங்களும் பிள்ளைங்க பெற்றவங்க தான், எங்களுக்கு கொஞ்சம் அக்கறை காட்டலாம், தப்பு இல்லை. அங்கிள், அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு இவ்வளோ அவசரம்?
நீங்க கோகுல் அப்பா தானே? உனக்கு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு அவங்க கூட படிக்கிறவங்க அப்பா அம்மா பற்றி நிறைய தெரியும். ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் கூட தெரியல. அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்புறம் என்னோட பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். மிஸ் நந்தினி, எல்லாம் நீங்க கற்றுக் கொடுத்ததா? சார், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது தான் என் வேலையே. நீங்கள் கொஞ்ச நேரம் மெயின் ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்கள் சார். எனக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நான் வச்சுட்டு வந்துடுறேன். Shruti and Mingli, I'll see you guys again tomorrow, okay? கோகுல், சீக்கிரம் வந்து ஏறு வண்டியில். அப்பாடா, அங்கதான் சம்மடா நீ. 2 கோழி திருடி சாப்பிட்ட எனக்கே மதன் இருக்க. நீ 4 கோழி தானே சாப்பிட்ட? நீ எப்படா பார்த்த? படி, நான் எப்பவுமே உன் மேல தாண்ட கண்ணா இருக்கிறேன். இப்பதான் உனக்கு மணி 7. நல்லா அசந்து தூங்கிட்டேன். திடீர்னு முடிச்சு பார்த்தனா மணி 7:15. அதான் குடி குடின்னு ஓடியாந்துட்டேன். வாழ்வு தான் உனக்கு. எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கிற நீ. அவனுக்கு அவன் கவலை இருக்கத்தானே செய்யுது. உன் சோக கதையெல்லாம் இருக்கட்டும். மிங்கிலிய பார்க்கணும்னு சொன்னல, வந்திருக்கான் பாரு. எதுக்கு நம்ம பக்கம் தலை திரும்புது? வெடியும் ஜூஸும் நல்லா பழகுறாங்க போல இருக்கு. அதையும் கேக்குற? எனக்கு அப்புறம் மிங்கிலி இவனுங்க கிட்ட தான் சீக்கிரமா ஒட்டிக்கிட்டான். சில சமயம் இவனுங்க மிங்கிலி கூட தூங்குறானுங்கன்னா பாத்துக்கியேன். நம்ம பாஷை புரியுதோ இல்லையோ, இவனுங்க பாஷை மிங்கிலிக்கு நல்லாவே புரியுது போல இருக்கு. அவனை கொஞ்ச நேரம் கூப்பிட பேசணும் போல இருக்கு. இரு மிங்கிலி. அதான பார்த்தேன். கம் ஹியர். எஸ் பாட்டி. ஏய் மஜா பாத்து வந்துற போற. This is my friend. You have a friend? ஏன் அவனுக்கு தமிழ் தெரியாதா? நாம தான் சொல்லி தரணும். I'm பாட்டி, okay? Party? You're also party? Why so many party? This is செல்லம்மா பாட்டி. Chelama? Hello. ஐயோ, என் பேரை அவன் வாயால சொல்லும்போது கேட்க எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழை நாம சொல்லி கொடுத்துருவோம். செஞ்சிடுவோம். மாலினிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். மாலினி படுற கஷ்டம் பத்தலன்னு மாப்பிள்ளை வேற வார்த்தையால அவளை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? ஜீவனா? மாலினி உங்ககிட்ட சொன்னாளா? நான் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். நாங்க இருக்கோம்னு மறைமுகமா பேசினார். இல்லைன்னா என்னென்னமெல்லாம் பேசி அவளை கொடுமைப்படுத்தி இருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்றீங்க? மாலினி கிட்ட நான் ஒழுங்கா பேசி ரொம்ப நாள் ஆகுது. இந்த சில்ட்ரன் டாபிக் பத்தி எடுத்தாலே அவ ஏதோ பறி கொடுத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறா. அன்னைக்கு மாலினி வீட்டுக்கு வந்து என்னையும் அப்பாவையும் அவ கூட வந்து தங்க சொன்னா. அவர் ஒழுங்கா வச்சிருந்தா அவ ஏன் நம்மள தேடி வரா? இவ்வளவு நடந்திருக்கா? அப்போ இத பத்தி அவகிட்ட பேசியே ஆகணும். இதெல்லாம் உனக்கு தெரியும்னு காட்டிக்காத. என்னம்மா வாழ்க்கை இது? கூட பிறந்த தங்கச்சி கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம பழக முடியாதா? ஒளிவு மறைவை பத்தி நீ பேசுறியா? அன்னைக்கே நான் கேட்கலான்னு நினைச்சேன். கடையில திருட்டு போனதுனால ஒரே டென்ஷனா ஆயிடுச்சு. ஆமா, மிங்கிலி குடும்பத்தை பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. அம்மா, அத பத்தி அத்தை கட்டியே நான் ஒழுங்கா சொல்லல. யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு அதிகாரிங்க தான் சொன்னாங்க. அப்படி என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை உள்ள குடும்பத்து பையனா? உங்ககிட்ட மறைக்க என்னமா இருக்கு? மிங்கிலியோட அப்பா கார் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரு. அவனோட அம்மா கொஞ்சம் பிரச்சனையான ஆளுன்னு அதிகாரிங்க சொன்னாங்க. அவங்களுக்கு போதை பழக்கம் இருக்கு. அதனால சரியான ஒரு வேலை தேட முடியாம அங்க சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு திருட்டு வேலையில தான் போலீஸ் கிட்ட பிடிபட்டிருக்காங்க.
அட கடவுளே, மிங்லிய அவனோட பாட்டி தான் வளர்த்தாங்க. அவங்களும் சமீபத்துல இறந்துட்டாங்க. அதனாலதான் அவனுக்கு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டு பொண்ணு வயித்துல ஒரு வாரிசு வராதான்னு தவமா தவம் இருக்கா. இங்க என்னடானா ஒரு பிள்ளை கிடைச்சும் அதை ஒழுங்கா வளர்க்காம ஒருத்தி உள்ள போய் உட்காந்துருக்கா. பாவமா அந்த பிஞ்சு மனசு என்ன நினைக்கும்? ரொம்ப கொடுமைமா. அம்மா பத்தி தெரியாதா? சீரியல்ல வர அம்மா மாதிரி இமோஷனல் பத்மினி. நீ பேசுவ. உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததால தானே இப்ப நீ இப்படி மினிக்கிட்டு இருக்க. அண்ணா, அக்கா சும்மா ஏதோ ஜாலியா தானே பேசுறாங்க. நீங்க ஏன்னா அவ்வளவு வம்பு பண்றீங்க? டேய், அவ்வளவு வம்பு பண்ணாம வேற யாரு வம்பு பண்ண? தோ இப்போ ஆர்டர் எடுக்க வரவங்க அவங்க கிட்ட வம்பு பண்றியா? வருண், ரொம்ப நேரமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே இருக்கீங்க. சாப்பாடு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டா நீங்க பேசிட்டு இருக்கும்போது பெருமாள் ரெடி பண்ண வரல. ஃப்ரெண்ட்ஸா? என்ன வரும்? அண்ணா, அவங்களுக்கு தெரியாதுண்ணா. என்ன தெரியாது? தெரியாத வரைக்கும் நல்லது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? அசோக், நல்லா வாங்க போற நீ. கேள்வியா? சொல்லுங்க பாப்போம். வேணாங்கா, அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. எனக்கு தெரியாது பதிலா. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். பாடுறவன் குரலை நிறுத்தினா பேசுறவன் குரல் கேட்கும். அது என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு பாடுறவன் குரலை நிறுத்திட்டு பேசுறவ குரலை கேட்கணும்? இங்க நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்க தான் பதில் சொல்லணும். தெரியுமா தெரியாதா? அக்கா, என் அண்ணன் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஆர்டர் எடுங்கக்கா. என்னது அண்ணனா? இவரா? ஆமா, இவன் எனக்கு தம்பினா நம்ம அவருக்கு அண்ணன் தானே. நீங்களுமா? வருண் எனக்கு தான் தம்பி. இதுக்கு ஏன் ரீடலே பரவாயில்ல. வருண், இவங்க நம்பருக்கு ஃபோன் அடி. இப்ப வருண் கிட்ட நீங்க போன்ல பேசணும்னா என்ன பண்ணணும்? ஃபோன் ஆன்சர் பண்ணோம். இப்போ புரியுதா? பாருவன் குரல் நிறுத்தினா பேசுறவன் குரல் கேட்கும். ஹெட்ஃபோன். ஓ ஓ, வெரி ஸ்மார்ட். ஆர்டர் பண்ணுங்க. என்ன நீ? இது கொஞ்சம் என்னம்மா மணிமேகலை, இந்த வயசுல எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்படி என்ன வயசாயிடுச்சு உங்களுக்கு? எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கிளாமரா இருந்தா நல்லாதான் இருக்கும். இது ஒண்ணு போதும் உங்க அப்பாவுக்கு. ஒரு வாரம் என்ன கலாய்க்கிறது. யாரு யார கலாய்க்கணும்? வீட்டுக்கு வராதவங்களா வந்திருக்கீங்க. எப்படி இருக்கடி? நலம் நலம். அப்புறம் புது பையன் என்ன சொல்றான்? வருணோட vlog பார்த்தேன். பிளாக்லயே போட்டுட்டாடா? நான் என்னென்னமோ வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். பெல் பட்டன் அமுத்தினால உடனே ரிமைண்டர் வந்துருமே. எனக்கு தெரியாம எல்லாரும் பாத்துட்டீங்களா? ஏன் எனக்கு போட்டு காட்டல? உனக்கு நெகத்துக்கு சாயம் கொடுத்ததுக்கே நேரம் பார்த்தல, அப்புறம் என்னத? ஆமா, எதுக்கு உனக்கு இந்த திடீர் அலங்காரம்? இல்லங்க, மணிமேகலை தான் பூசி விட்டா. பாத்தியா, உங்க அம்மா பச்சை குழந்தை, ஒண்ணுமே தெரியாது, எல்லா ஆசையும் உள்ளுக்கு இருக்குது, ஆனா எதுவுமே காட்டிக்காம அப்படியே பில்டப் கொடுப்பா. ஏன்பா, நல்லா தானே இருக்கு. ஆமாம்மா. ஆமா, ஜீவன் வரல? இல்லக்கா, அவருக்கு வேலை இருக்கு. இப்பெல்லாம் வீட்டுக்கு வரதே குறைவுதான். நாங்களே இப்ப அடிக்கடி போன்ல தான் பேசுறோம். அப்படி என்ன கட்டின பொண்டாட்டியை விட முக்கியமான வேலை? ஆம்பளைக்கு உத்தியோகம் தான் புருஷ லட்சணம். செய்யட்டும் செய்யட்டும். சரி சரி, ரொம்ப நாளைக்கு பிறகு என் ரெண்டு பொண்ணுங்களும் ஒன்னா வந்திருக்குறீங்க. இன்னைக்கு நாம எல்லாரும் வெளியில போய் சாப்பிடணும். அப்போ நான் தான் ட்ரீட் பண்ணேன். நீ சுமாரு, நான் தான் ட்ரீட் கொடுப்பேன். அதெல்லாம் இல்ல, நான் தானே சொன்னேன், நான் இருக்கும்போது நீங்க என்னத்த ட்ரீட் கொடுக்கறது? நான் தான் கொடுப்பேன். எங்க எங்க போய் சாப்பிடுவோம் சொல்லுங்க? அக்காவுக்கு தான் ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்குல்ல, அங்க போவோம். எங்க போலாம்? எனக்கு தெரியும். மிங்லி, today you learn Tamil. Tamil? You speak Mandarin. We speak Tamil. You understand? No. You learn Tamil.
But why me? Why you? Me, Appa, Amma, Varun, Shruti, 5 people. We all learn Mandarin very hard. But you, Mingli, 1 person, learn Tamil easy. 5 easy or 1 easy? 1 easy. ஓகே, உனக்கு முதல்ல கொஞ்சம் வார்த்தைங்க தெரியும், அதை முதல்ல சரி பார்ப்போம். ஓகே, மீ. What you call me? Pati. Very good. Next, father. மாணிக்கம் father. Papa? பாப்பா குழந்தப்பா. Father is அப்பா. Oh. What do you call me? Mother? Mother is அம்மா. She is அம்மா. Amma. Very good. Say it one more time. Amma. I Tamil teacher. Okay. Next, rice. You eat rice? That is சோறு. சோறு. என்னங்க அத்தை, எல்லாரும் ஆடு மாடு ஏனி ஆணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க என்ன எடுத்த உடனே சோறுன்னு சொல்றீங்க? இவன் என்ன ஆட்டையும் மாட்டையும் மேய்க்க போறானா, இல்ல ஆணியும் ஏனியும் எடுத்துக்கிட்டு கொத்தனார் வேலை பார்க்க போறானா? இவனுக்கு எது முக்கியமோ, எது தேவையோ அதை தானே சொல்லி தரணும். சரி, மிங்லி, say சோறு. சோறு. Very good. Okay, now தண்ணி. தண்ணி. தண்ணி, I know. தண்ணி is water. Smart. பரவாயில்லையே. Okay, மிங்லி, what is வீடு? வீடு. வீடு is house. This is our வீடு. Okay? வீடு.